வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ் காளி அப்படிங்கிற பேர் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் ரொம்ப அடிபட்டுச்சு. எதனாலன்னு ரொம்ப நல்ல ரீசன் இல்லை. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிப்ரியா மாலிக்னு ஒரு முன்னாள் டிஎம்சி மினிஸ்டர் வந்து மாட்டுறாரு பல கோடி ரேஷன் ஊழலில். அப்போது ஷாஜஹான் சொல்லிட்டு ஒருத்தனை அவர் கை காட்டுறாரு. அந்த ஷாஜஹான் வந்து அவன் பேரில் செக்ஷுவல் அசால்ட்டு, நிலங்க அபகரிப்பு, அப்புறம் ஃபினான்ஷியல் டிஸ்கிரிப்பன்சி, அந்த மாதிரி நிறைய கேஸில் அவன் மாட்டுறான். ஸோ அவன் வந்து டிஎம்சியோட குண்டா. அப்போது அவனை வந்து விசாரணை பண்ணுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 55 நாட்கள் அவன் எங்கே இருக்கான்னே தெரியலை அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிச்சு. எஃப்ஐஆரும் போடலை. அப்போது இந்த ஷேக் ஷாஜஹான் அப்படிங்கிறவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஷிபுஸ் ஹஸ்ரா, உத்தம் சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு நிறைய அடியாட்கள் வேறு. இப்போது நிலத்தை அபகரிக்கிறான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து செங்கல்சூளை வச்சுருவான், இல்லைன்னா ரால் பண்ண வச்சுருவான். அப்புறம் அங்கே உள்ள யூனியன் எல்லாத்தையும் அவனோட கண்ட்ரோலில் வச்சுருப்பான், பெண்களையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். அப்போது அந்த மாதிரி மொத்தமாகவே அவன் ஆளுகைக்கு கீழே தான் எல்லாமே இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடணும்னு சொல்கிறாங்க, அது நடக்கலை. இது வந்து இதுக்கு போகுது, இடி கூட ரெய்டு வர்றாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, இடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவன் அடித்து தரத்துறான். அதை நம்ம டிவியில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியாது உங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்து காரெல்லாம் ஸ்மாஷ் பண்ணுறான். ரொம்ப அட்டூழியமாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு வந்து சிபிஐக்கு போகுது. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது நீ இது பண்ணேன்னு. ஆனால் கீ விட்னஸ் ஒரு லேடி அவங்க வீட்டை வந்து நைட்டாக நெருப்பு வச்சிட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பிஜேபி ஆட்களை வந்து அவன் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு விட்னஸ் இருந்தாங்க, அவருடைய மகனும் டிரைவரையும் கொண்டுடுறான். அந்த ஆள் வந்து ரொம்ப அடிபட்டுறாரு. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிபிஎம்மில் இருந்து முகமது சலீம்ங்கிறவரும் ப்ரொடெக்ஷன் மணி கொடுத்துருக்கிறதுனால தான் போலீஸ் வந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணுது, அதுக்கு வந்து மம்தா பானர்ஜி தான் காரணம்னு வெளிப்படையாகவே சொன்னார். சுவேந்து அதிகாரி தொடர்ந்து இதுக்கு சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஜேபியை சேர்ந்த திலீப் கோஷும் ரொம்ப குற்றம் சுமத்தினார். ஆனாலும் மம்தா பானர்ஜி கிரிமினல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறத விடவே இல்லை. அவங்க திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சிபிஐ இடி எல்லாத்தையும் எங்கள் மேலே பாய்ச்சி இதை வந்து ஏவி விட்டு இந்த கேஸை பெருசாக்குறாங்க, எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பயப்பட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு இதுவும் மரியாதையோடு அவங்களால வாழ முடியல. ஆம்பளைங்களெல்லாம் அடித்து வீழ்த்திடுவான் இந்த ஆள். அப்போ என்ஹெச்ஆர்சி ரிப்போர்ட் வந்தது 23-24 37 யங் விமனை அங்கே காணோம், 3 மைனர் பிள்ளைங்களை காணோம். அப்போது அரெஸ்ட் பண்ணியே ஆகணுங்கிற சூழல் வருது ஷாஜஹான் ஷேக்கை. அப்போது அதெல்லாம் எதிர்த்து இப்போது பிஜேபி ஒரு பொண்ணை நிப்பாட்டி ரேகா பத்ரான்னு அவள் ஜெயிச்சிருக்கா. அது எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, முதல் படி. ஆனால் பிஜேபி இதுக்கு சரியான தீர்வு காணணும்னு நினைக்கிறேன்.